ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜோல்வி டப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற லைக் தான் மற்ற கொரியன் ஃபேன்ஸுக்கு நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போகிற சீரிஸோட நேம் திஸ் இஸ் மை லவ். 2015 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு எபிசோட்ஸோட ரன் டைமும் 1 hour கிட்ட இருக்குது. இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங்கில் 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த சீரிஸோட ஒன் நைட் ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த சீரீஸில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு ட்ரீம் இருக்கும். இப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. பட் ஒரு சில காரணத்தினால நம்ம ஹீரோயினை விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு 10 years கழிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க அண்ட் திரும்பவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த தடவை ஹீரோயினுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால ஹீரோவை பற்றின எல்லா நினைவுகளும் ஹீரோயினுக்கு மறந்து போயிடுது. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு 10 years கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆக்டராக இருக்காரு. அதோட நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க நியூஸ் அண்ட் ஆட்ஸ்ன்னு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அதோட அவங்களோட லவ் ஸ்டோரியை ஒரு புக்காகவும் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்படி மெமரி லாஸ் ஆன நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பற்றின நினைவுகள் திரும்ப வந்துச்சா அண்ட் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாராங்கிறது தான் இந்த சீரிஸோட பேலன்ஸ் ஸ்டோரியாக இருக்கும். கைஸ், ஓவராலாக இந்த சீரீஸ் கொஞ்சம் ஸ்லோவாகவும் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸாக இருக்கும். யாரெல்லாம் இந்த சீரீஸை பார்க்க போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.